வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், மோகன் சார் பேசுகிறேன். நேற்று ப்ராப்ளங்கள்லாம் செஞ்சு பார்த்தீங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படித்து பார்த்தீங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம ரொம்ப முக்கியமானது. ஹையர் ஸ்டடி போகும்போதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, அந்த ப்ராப்ளம்லாம் எத்தனை பேர் செஞ்சுருக்கிறீங்க? செஞ்சவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். இப்போ இன்னைக்கு ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னாக்க அந்த எக்ஸாம்பிளில் ஒரு 4-5 ப்ராப்ளம் கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கிறாங்க. அதில் ஒரு 3 ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். சேர்த்து ஒரு 2 ப்ராப்ளத்தை சேர்த்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் 1.1 எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் 1.1 பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் such that x is equal to 4n plus 1, 2 is less than or equal to n is less than or equal to 5, n belongs to capital N, n belongs to set of all natural numbers. அப்போ n வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கணும். அதே சமயத்தில் 2, 5 ரெண்டுக்கு இடையில் உள்ள நம்பர்ஸ். அப்போ 2, 3, 4, 5 இது வரைக்கும் n இருக்கலாம். அப்போ n கொடுத்தோம்னாக்க x என்னவாலாம் இருக்கும்? எக்ஸுங்கிற எலமெண்ட்டு 2 × 4 8 + 1 9 இருக்கும். அப்புறம் என்னுக்கு பிறகு 3 கொடுத்தோம்னா 4 × 3 12 + 1 13 இருக்கும். அப்புறம் 4 கொடுத்தோம்னா 4 × 4 15 16 + 1 17 இருக்கும். 5 கொடுத்தோம்னா 4 × 5 20 + 1 21 இருக்கும். அப்போ அந்த செட்டு ஏழு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 9 13 17 21 சொல்லிட்டு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ n of a = 4. நம்ம கேட்டிருக்கிறது அந்த ஏயோட சப்செட்டு. அப்போது சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன? பி ஆஃப் ஏ 2 × 4 is equal to 16. அதாவது பவர் செட், ஏயுடைய பவர் செட் ஆஃப் ஏ என்ன? பி ஆஃப் ஏ is equal to 2 × 4 is equal to 16. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க எக்ஸாம்பிள் 1.2, இன் ஏ சர்வே ஆஃப் 5000 persons in a town, it was found that 45% of the persons know language A, 25% know language B, 10% know language C, 5% know language just A and B, 4% know languages B and C, 4% know languages A and C. If 3% of the 3% of the persons all know all the 3 languages, find the number of persons who knows only language A. அதாவது ஒரு நகரத்தில் சிட்டியில் போயிட்டு சர்வே எடுக்கிறாங்க. அதில் 5000 பேர் 5000 மெம்பர்ஸுக்கிட்ட சர்வே எடுக்கிறாங்க. சர்வே எடுக்கிற பொழுது 3 லாங்குவேஜஸ் ஏ பி சி, அது 3 நம்ம தமிழ் ஹிந்தி தெலுங்கு அந்த மாதிரி வச்சுக்கிறோமே. அப்போ ஏங்கிற லாங்குவேஜ் பார்க்குறேன். அதில் 45% பார்த்தீங்கன்னாக்க லாங்குவேஜ் ஏ தெரியுமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 25% லாங்குவேஜ் பி தெரியும், 10% லாங்குவேஜ் சி தெரியும். 5% பார்த்தீங்கன்னாக்க நோ லாங்குவேஜஸ் ஏ அண்ட் பி, ஏபி 2 லாங்குவேஜுமே 5% தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பிசி இந்த 2 லாங்குவேஜும் பார்த்தா 4% தெரிஞ்சிருக்கு. ஏசி இந்த 2 லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா 4% தெரிஞ்சிருக்கிறாங்க. ஏபிசி இந்த 3 லாங்குவேஜும் பார்த்தா 3% தெரிஞ்சிருக்காங்க. அப்படின்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ நோஸ் ஒன்லி லாங்குவேஜ் ஏ. ஏ மட்டும்தான் தெரிஞ்சவங்க எத்தனை பேர்? லாங்குவேஜ் ஏ தவிர வேறு எதுவுமே தெரியாது. அப்போ அந்த மாதிரி பர்சன் எத்தனை பேர்னு கேட்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்க கார்டினாலிட்டி மூலமாக சால்வ் பண்ணலாம், வென் டயக்ராம் மூலமாக சால்வ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் 10th ஒரு ப்ராப்ளம் வரும், 5 மார்க் கொஸ்டினில் வந்ததோடு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக எழுதுவோம், படம் ஒரு 5 மார்க் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அதே தான் இங்கேயும் இந்த அதே வென் டயக்ராம் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம், கார்டினாலிட்டி மூலமாக யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ உங்களுக்கு கார்டினாலிட்டி தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாங்க, அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்போ அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்டினாலிட்டி செவ்வன்மை, தமிழில் செவ்வன்மை மூலம் தீர்வு கண்டுபிடிக்கிறது. அப்போ பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க என்ஆபிஏ பார்த்தீங்கன்னா 45% ஆஃப் 5000. அப்போ 5000ல் 45% எவ்வளவு? 45/100 × 5000, 0 கேன்சல் பண்ணனாக்கா 2250. என்ன? பி இஸ் ஈக்குவல் டு 25%. அப்போ 5000ல் பார்த்தீங்கன்னா அப்போ × 5000 இப்போ போட்டோம்னா 25 × 50 இஸ் ஈக்குவல் டு 1250.
சி பார்த்தீங்கன்னாக்கா 10% தெரிஞ்சிருக்கு. எத்தனை பர்சனுக்கு? 5000ல். அப்போ 0 கேன்சல் பண்ணிடுறோம். 50 × 10 500. ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏபி ரெண்டுமே தெரிஞ்சவங்க 5%. அதில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5000ல். இப்போ இன்ட்டு 5000 5000 × 5/100 2 0 கேன்சல் 5 × 50 250. பி இன்டர்செக்ஷன் சி 4%. அப்போ 4/100 × 5000 2 0 கேன்சல் ஆகிடும் 4 × 50 200. ஏ இன்டர்செக்ஷன் சி அதுவும் 4%. அப்போது 4/100 × 5000 2 0 கேன்சல் பண்ணிடுறோம் 50 × 4 200. இப்போ 3 லாங்குவேஜஸ் பார்த்தோம்னாக்கா என்ன? ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ அது வந்து 3% தான். 3/100 × 5000. 5000க்கு 3% பார்த்தோம்னா 150 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, இப்போது கார்னாட்டிக் மூலமாக ஒன்லி ஏ என்ன சொல்லலாம்? என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். ஒன்லி ஏ வந்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்னு சொல்லலாம். தட் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இந்த பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷை நம்ம டிமார்கன்ஸ் லா படி பார்த்தீங்கன்னா பி யூனியன் சி ஹோல் டேஷ்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி அப்ளை அதே டிமார்கன்ஸ் லா அப்ளை பண்ணுறோம் பார்த்தோம்னாக்க இப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஹோல் டேஷை என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. அதாவது ஒன்லி ஏ எப்படி சொல்லலாம்னாக்க இந்த என் ஆஃப் ஏயிலிருந்து மைனஸ் என் ஆஃப் ஏக்கும் பி யூனியன் சிக்கும் காமனாக பி யூனியன் சின்னு சொல்லும்போது இந்த பார்ட்டு கிடச்சிடும். இது ஏக்கு இவங்க இது ரெண்டுக்கும் காமன் இந்த பார்ட்டு மட்டும் கிடைக்கும். இந்த பார்ட்டு ஏயிலேருந்து நீக்கிட்டோம்னா ஏயிலேருந்து எலிமினேட் பண்ணோம்னா ஒன்லி ஏ கிடச்சிடும். அதான் என் ஆஃப் ஏ மைனஸ் இது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி இந்த பார்ட்டு. ஓகே, இப்போ என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி நினைக்கலாம் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டுட்டு போயிட்டோம்னா மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி அப்புறம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ இந்த வேல்யூலாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஒன்றாவது ரிசல்ட் அப்ளை பண்ணுறோம். என் ஆஃப் ஏக்கு வந்து 2250 மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் வந்து 250 மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து 200 ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 150. இதை சிம்ப்ளிஃபை பண்ணும்போது 1950 கிடச்சிருக்குது. இப்போ தேர்ஃபோர் இந்த ரெக்கயர்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இஸ் 1950. ஓகேங்களா? இதே நம்ம வந்து வென் டயக்ராம் மூலமாகவும் நம்ம சால்வ் பண்ணலாம். 10th நம்ம சால்வ் பண்ணது தான். ஓகே, மறுபடியும் அதை ரீகால் பண்ண மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நமக்கு வந்து ஒன்லி ஏ கேட்டிருக்கிறதுனால ஏ மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஏன்னு சொல்லும்போது ஏயில் வந்து 45% இருக்கிறாங்க. இந்த 45%ல் அடுத்து நம்ம உள்ளே சப்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 லாங்குவேஜஸும் எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்போது 3%. நம்ம இதில் கொடுக்கக்கூடிய டேட்டா எல்லாமே பர்சன்டேஜ்லாம் கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா 3% இங்கே இருக்கிறாங்க. ஏ இன்டர்செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா 5% கொடுத்துருக்குறான். நம்ம ஆல்ரெடி இதுக்குள்ள 3% இருக்கிறதுனால 5 - 3 = 2% அங்கே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4%. அதில் ஆல்ரெடி 3% இங்கே இருக்கிறதுனால 4 - 3 = 1% இங்கே இருப்பாங்க. இப்போது இந்த ஏக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 45%ல் இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 1. இப்போ 2 + 3 + 1 எவ்வளோ 6. அப்போ இந்த 45ல் இந்த 6% போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒன்லி ஏயாக இருக்கும். அப்போ 45 - 6 = 39. ஓகேங்களா? அப்போ ஒன்லி ஏ வந்து 39% வந்து பார்த்திங்கன்னா ஏ மட்டும் தான் தெரியும். அப்போ ஏ மட்டும் தெரிஞ்சவங்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெக்கயர்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 39/100 × 5000. 5000ல் 39% எத்தனை பேர் அப்படின்னு சொல்லும்போது 39/100 × 5000 சிம்ப்ளை பண்ணும்போது 1950. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 1.3 இந்த ப்ராப்ளம் நீங்கள் வந்து ரொம்ப டெப்த்தாக கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம வந்து நிறைய பார்த்துட்டு அவங்க டெக்ஸ்ட் புக்கில் உள்ள மாதிரி போட்டோம்னாக்க நம்ம மண்டை சுற்றிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு தெரிஞ்ச வழியில் இது ஏதாவது வென் டயக்ராம் மூலமாக போட்டு எப்படி டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற வழிக்கு நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா?
சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரூவ் தட் ஏ யூனியன் பி டேஸ் யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ் யூனியன் ஏ யூனியன் பி யூனியன் சி டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ் இஸ் ஈக்குவல் டு பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ். ஓகே, இவ்வளோ லெங்க்தியான ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு இது எதுக்கு ஈக்குவல், பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ்க்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணுங்கன்றான். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிறணும். இந்த யூனியனுக்கு லெஃப்ட் சைடு ஒரு பார்ட்டாகவும் ரைட் சைடு ஒரு பார்ட்டாகவும் பிரிச்சுக்கிறணும். இப்போ லெஃப்ட் சைடை முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இந்த லெஃப்ட் சைடை கண்டுபிடிக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் எடுக்கும்போது முதல்ல நான் என்ன செய்ய, இவங்க ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ் இதை எடுக்கிறேன். இதை எடுக்கும்போது பார்த்தோம்னாக்க நம்ம முதல்ல இதுக்கு வென் டயக்ராம் போடும்போது பார்த்தோம்னா பி டேஸ் பார்த்தோம்னா பியை தவிர மிச்சம் உள்ளவங்களும் பி டேஸ்ன்னு சொல்லுவான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்க சி டேஸுங்கிறது இந்த சியை தவிர மிச்சம் உள்ளவங்களாம் சி டேஸ்ன்னு சொல்லுவான். இப்போ பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ் இவங்க. இப்போ இந்த பி டேஸுக்கும் சி டேஸுக்கும் காமனாக எந்த பார்ட் இருக்குது, இந்த இருக்குது, அதாவது ஒன்லி ஏ தான் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ஒன்லி ஏ அப்படிங்க பார்க்குறோம். அப்போது இதில் ஹோல் பார்த்தோம்னாக்க ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ் ஏக்கும் இந்த பி டேஸ் இன்டர் சி டேஸுக்கும் காமனான பார்ட் என்னவாக இருக்கும், அப்போ ஏலையும் இருக்கணும், பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ் இருக்கணும்னா அதே ஒன்லி ஏ மட்டும்தான் இருக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ் இதுதான் இவருடைய வென் டயக்ராம். இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க போது இந்த பார்ட் பார்த்தீங்கன்னாக்க எப்படி இருக்குது, இந்த ஏக்கு உள்ளே இருக்குது. அப்போ இது வந்து சப்செட் ஆஃப் ஏ. அப்போ இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ் இஸ் சப்செட் ஆஃப் ஏ. டெக்ஸ்ட் புக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருப்பான். இப்போ நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கிடுவோம், ஓகே எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவரை கண்டுபிடிப்போம். இப்போ ஏ யூனியன் பி டேஸ் யூனியன் சி. இப்போ ஏ யூனியன் பி டேஸ் யூனியன் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் இது ஏ யூனியன் பி டேஸ் யூனியன் சி. நீங்கள் அதே மாதிரி ஒன் டயக்ராம் போட்டு பாருங்கள். பார்த்தோம்னாக்க ஏ யூனியன் பி டேஸ் யூனியன் சி இருக்குது. இதுக்குள்ளே தான் இந்த ஏ இருக்குது. அப்போ பார்த்தோம்னா இந்த டயக்ராமுக்குள்ளே இது இருக்குது. அப்போ ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி டேஸ் யூனியன் சி. ஓகேங்களா? இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள இவங்க ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு இவங்க ஏக்கு சப்செட்டு, அந்த ஏ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சப்செட்டு. இப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் காமன் என்ன இருக்குது, therefore ஏ யூனியன் பி டேஸ் யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு வரும்பொழுது இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் வந்து பார்த்தோன்னா ஏயோட சின்னமாக இருக்குது, ஏ வந்து பார்த்தோன்னா ஏ யூனியன் பி டேஸ் யூனியன் சியோட சின்னமாக இருக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேரில் கம்பேர் பண்ணும்போது யார் ஸ்மாலஸ்ட்டாக இருக்கிறாங்க, அப்போ தான் அவங்க தானே காமனாக இருக்க முடியும். அப்போ காமன் எலமெண்ட் யாராக இருக்க முடியும், அப்போ ஏ யூனியன் பி டேஸ் யூனியன் சி, நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ் இவங்க ரெண்டு பேரில் இவர் தான் நமக்கு சின்னவராக இருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ இதுதான் ரெண்டு காமனாக இருக்க முடியும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ். ஓகேங்களா? இப்போ இந்த பார்ட்டில் லெஃப்ட் சைடு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ அதே பாட்டுக்கு ரைட் சைடு வரும். ரைட் சைடு வந்தோம்னாங்க இந்த பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ், இப்போ பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ் பார்த்துருக்குறோம். சில ஆல்சோ பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ், இந்த பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ் பார்க்குறோம். இது பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க இந்த சி டேஸ் இருக்கு இல்லையா, இந்த சி டேஸோட சப்செட்டு. ஏன் சார் அதே பி டேஸுக்கும் சப்செட்டாக தானே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அதுக்கு நான் விளக்கத்தை அப்புறம் சொல்கிறேன். இது இஸ் ஏ சப்செட் ஆஃப் சி டேஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இது ஏ யூனியன் பி யூனியன் சி டேஸ், ஏ யூனியன் பி யூனியன் சி டேஸ் இந்த இருக்காங்களா. இப்போ இந்த பார்த்தோம்னா இதுக்குள்ளே தான் இந்த சி டேஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் சி டேஸ் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி டேஸ். இப்போ நமக்கு பார்த்தோம்னாக்க பி டேஸ் பார்த்தோம்னாக்க இதுக்கு பொருந்தாது, அதனால தான் இங்கே சி டேஸ் எடுத்துக்கிறோம். இப்போ பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ் இஸ் ஏ சப்செட் ஆஃப் சி டேஸ் இஸ் சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி டேஸ். ஓகேங்களா? டெக்ஸ்ட் புக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் இப்படி வெண்டைக்கிரமம் போட்டு நம்மளாம் ஏன் கொடுத்துருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்.
அண்டு ஹென்ஸ் இப்போ இவங்க ரெண்டு பேரும் எடுக்கிறோம். ஏ யூனியன் பி யூனியன் சி டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ். இப்போ இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ் வந்து சி டேஸோட சப்செட். அப்போ சி டேஸோட இவர் சின்னவராக இருக்கார் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ். ஆனால் சி டேஸ் பார்த்தோன்னா ஏ யூனியன் பி யூனியன் சி டேஸுக்கு சப்செட்டாக இருக்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இன்டர்செக்ஷன் பார்த்தோம்னா அப்போ இதில் சின்ன எலமெண்ட் என்ன இருக்கும்? பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ் தான் காமனாக இருக்க முடியும். சின்னவர் தான் காமனாக இருக்க முடியும், ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். அப்போ ரிசல்ட் என்ன இருக்கும்? பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ். ஓகேங்களா? இப்போ ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது அதே மாதிரி பார்த்தா ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ் இது சப்செட் ஆஃப் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ். வி ஹேவ் இப்போ டோட்டலாக அந்த ப்ராப்ளத்தை எழுதிக்கிறோம். ஏ யூனியன் பி டேஸ் யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ் யூனியன் ஏ யூனியன் பி யூனியன் சி டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ். ஸோ ஓகேங்களா? அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் காமன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா இந்த பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸோட சப்செட்டு. ஓகே, அப்போ ரிசல்ட் என்ன கிடைக்கிது? இதில் யூனியன் இவர் வந்து சப்செட்டாக இருக்கார். அப்போ பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ் வந்து சூப்பர் செட்டாக இருக்குது. யூனியனுங்கிறது பெரியவரை ரெண்டுமே சேர்க்கணும். அப்போ பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸாக இருக்கும். சப்போஸ் இங்கே இன்டர்செக்ஷன் ஆகிருந்திருந்தா யூனியனுக்கு பதிலாக இன்டர்செக்ஷன் ஆகிருந்தால் என்ன ரிசல்ட் சொல்லியிருக்க முடியும்? நீங்கள் வந்து அந்த ரிசல்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ்ன்னு சொல்ல முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனியனாக இருக்கிறதுனால அப்போ பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாம்பிள் 1.4. இதுவும் ரொம்ப அருமையான ப்ராப்ளம், நல்ல மைண்டுக்கு நல்ல ஒர்க் இது. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 அப் டு 10 வரைக்கும் இந்த செட்டில் இருக்குது. 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸு இந்த செட்டுக்குள்ளே இருக்குது. அப்புறம் ஏயில் பார்த்தோம்னா 1 2 3 4 5 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் செட்ஸ் பி இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ். அப்போ பிங்கிற இந்த செட்டில் உள்ள நம்பர் ஆஃப் செட்ஸு கேட்குறான். பிங்கிற செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் செட்ஸு. சரி, அது எப்படி இருக்குதா? எக்ஸோடைய சப்செட்டு சச் தட் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 4, ஏ டிஃபரன்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ ஏ டிஃபரன்ஸ் பி வந்து 4. அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 4ஆக இருக்கிற மாதிரி பிங்கிற செட்டு இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா இந்த பிங்கிற செட்டு எத்தனை செட்டு நம்ம எடுக்கலாம்? ஓகே, இந்த சப்செட்டில் எக்ஸில் இருந்து எத்தனை செட்டு நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ எக்ஸு பார்த்தோம்னா 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது எக்ஸில். அடுத்து ஏயில் பார்த்தோம்னா 1 2 3 4 5. ஓகேங்களா? இது கொடுத்துருக்குறான். அடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க பி இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ் இஸ் சச் தட் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 4. அப்போ ஏ டிஃபரன்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு 4னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ஏயில் இருந்து பியில் இல்லாத எலமெண்ட் 4 ஏயில் இருக்கணும், ஆனால் பியில் இருக்கக்கூடாது. நமக்கு பியில் உள்ள எலமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பியில் யார் இருக்கக்கூடாது? 4 இருக்கக்கூடாது. ஏ டிஃபரன்ஸ் பி 4 அப்படின்னு சொல்கிறதுனால அப்போ பியில் கண்டிப்பாக ஏயில் இருக்கக்கூடிய இந்த 1 2 3 5 கம்பல்சரியாக இருந்தே ஆகணும். ஓகேங்களா? ஏயில் வந்து பியில் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும்? 1 2 3 5 இருந்தாகணும். 4 மட்டும்தான் இருக்கக்கூடாது. சரி, நமக்கு 1 2 3 5 வரைக்கும் உள்ளதுன்னா சொல்லிப்பலாம். ஆனால் இந்த செட்டு வந்து பார்த்தோன்னாக்க யூனிவர்சல் எக்ஸ் வந்து பார்த்தோன்னாக்க 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. நம்ம 1லேருந்து 5 வரைக்கும் வச்சோம். அப்புறம் 6 7 8 9 10 இதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் அந்த செட்டில் இருக்கலாம்ல, பியில் இருக்கலாம்ல. சரி, அப்போ என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த டு ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் செட்ஸ் சப்செட்ஸ் ஆஃப் பி. இப்போ பியோட டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் எத்தனைன்னு பார்க்க போகிறோம். ஃபார் எவரி சப்செட் சி ஆஃப் 6 7 8 9 10. இப்போ நம்ம 1லேருந்து 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னு சொல்லிட்டோம். அடுத்து 5க்கு பிறகு 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை எடுத்துகிட்டு அந்த எலமெண்ட்ஸோடைய ஒவ்வொரு சப்செட்டையும் நம்ம சீன்னு சொல்கிறேன். இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? இதில் ஒரு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு நம்பர் ஆஃப் சப்செட் எத்தனை சொல்லலாம்? 2 power 5 is equal to 32 சப்செட்டாக பிரிக்கலாம். 6 7 8 9 10 அப்புறம் 6 7 6 8 6 9 6 10 அப்புறம் 6 7 8 இது மாதிரி
2 2 3 3 4 4 32 சப்செட் நம்ம எடுத்துக்கலாம். அதில் எந்த சப்செட் எடுத்தாலும் அந்த சப்செட்டை நான் சின்னு சொல்கிறேன். அந்த சியோட இந்த ஏயில் இருக்கக்கூடிய 4 தவிர மிச்ச எலமெண்ட் எல்லாம் இங்கே கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்போ அந்த பியில் லெட் பி இஸ் ஈக்குவல் டு சி யூனியன் 1 2 3 5. அப்போ இந்த பிக்குள்ளே கம்பல்சரியாக இந்த 1 2 3 5 இருக்கும். அப்புறம் இந்த 6 7 8 9 10 உடைய சப்செட்டு ஏதோ ஒரு சப்செட்டு. அப்போ 32 சப்செட்டில் ஒரு சப்செட் இருக்கலாம். அப்போ எத்தனை சப்செட்டுக்கு சான்சஸ் இருக்குது? சச் தட் a minus b is equal to 4. So number of sets b is subset of x such that a minus b is equal to 4. And the number of subsets of 6, 7, 8, 9, 10 are the same. அப்போது இந்த a minus b equal to 4ன்னு இருக்கக்கூடிய இந்த எக்ஸோடைய சப்செட் பிக்கு எத்தனை சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இதில் உள்ள 32 சப்செட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 32 சப்செட்டுக்குள்ளே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 1 2 3 5 ஆட் பண்ண போகிறோம். அப்போ இந்த 32 சப்செட்டுக்குள்ளே இதை ஆட் பண்ணுறதுனால இதில் வந்து எந்த சேஞ்ச் ஆக போகிறதில்ல, 32 சப்செட் தான் நமக்கு வரப்போகுது. ஓகேங்களா? அப்போது இதோடைய சப்செட்டும் இந்த பியோடைய சப்செட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் செட்ஸ் பி இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் a minus b equal to 4 இஸ் 2 power 5 is equal to 32. நல்லா ஆழ்ந்து படிக்கணும். திரும்ப திரும்ப நம்ம ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் புரியாது. ஒரு 2-3 தடவை திரும்ப திரும்ப படிங்க, அப்போ கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 1.5 பாருங்க. இஃப் a and b are 2 sets so that n of b minus a is equal to 2n into a minus b equal to 4n of a intersection b, and if n of a union b is equal to 14, then find n of p of a. ஓகேங்களா? ஏபிங்கிற 2 செட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் n of b minus a is equal to 2n in 2 into n of a minus b is equal to 2 into n of a intersection b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இங்கே n of a union b equal to 14 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு n of p of a யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, அப்போ n of a என்னன்னு தெரியணும், அப்புறம் அதோட பவர் செட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ டு ஃபைண்ட் n of p of a we need n of a கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு பார்த்தோன்னா இவங்க 3 பேரும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கு இல்லையா, அந்த ஏ இன்டர்செக்ஷன் பியை வந்து அதில் என்ன ஏ இன்டர்செக்ஷன் பியை வந்து நம்ம ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம அசீவ் பண்ணிக்கிடுவோம். அது ஏன்னா இவங்க 3 பேரும் ஈக்குவலுங்கிறதுனால இதில் ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம அசீவ் பண்ணிக்கிட்டோம்னாக்க இதோட வேல்யூ நம்ம கே அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னோம்னா 4 into கேன்னு வந்து நிற்கும் இதில். இப்போ இவங்க 3 பேர் ஈக்குவல்னால இவங்க 2 பேர் ஈக்குவல், இவங்க 2 பேர் ஈக்குவல். அப்போ என்ன b minus a is equal to 2 into n of a minus b is equal to 4 into n of a intersection b. இதில் அப்ளை பண்ணிடுறோம். அப்ளை பண்ணும்போது n of b minus a equal to 4 into இதுக்கு பதிலாக கேன்னு வந்துடும். அப்போ 4k. அப்புறம் 2 into n of a minus b equal to 4k வந்துடுது. இப்போ இதில் n of a minus b is equal to இந்த 2 ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 2kன்னு வந்துடுது. அப்போ n of b minus a வந்து 4k, n of a minus b வந்து 2kன்னு வந்துடுது. ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த வென் டயக்ராம் பாருங்கள். இந்த வென் டயக்ராமில் செட்டு ஏ, செட்டு பி. ஓகேங்களா? இப்போது இது பார்த்தீங்கன்னாக்க இது ஏ இன்டர்செக்ஷன் பி, இது ஏயிலிருந்து பி இல்லாதது ஏ மைனஸ் பி, இது பியிலிருந்து ஏ இல்லாத பி மைனஸ் ஏ. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, என்ன பி ஆஃப் ஏ. ஓகே, இப்போ ஏயில் உள்ளது நமக்கு தெரியணும். ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னாக்க n of a union b is equal to n of a minus b plus n of b minus a plus n of a intersection b. அதாவது a union b, ab இந்த ரெண்டையும் சேர்க்குறோம். இதுக்குள்ளே எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த பார்ட்டில் உள்ளவங்க, இந்த பார்ட்டில் உள்ளவங்க, இந்த பார்ட்டில் உள்ளவங்க மூணையும் ஆட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ n of a minus b ப்ளஸ் n of b minus a ப்ளஸ் n of a intersection b. இப்போ n of a minus b அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்க 2k. அப்புறம் n of b minus a அப்படின்னு பார்க்கும்போது
அது 4k. அப்புறம் n of a intersection b அப்படிங்கும்போது நம்ம kன்னு சொல்லியிருக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு n of a in b இஸ் ஈக்குவல் டு 14 நம்ம கொடுத்துருக்கு. இது ஆட் பண்ணோம்னா 7k ஈக்குவல் டு 14. அப்போ 14 இஸ் ஈக்குவல் டு k இஸ் ஈக்குவல் டு 14/7 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ கேவோட வேல்யூ 2ன்னு நமக்கு கிடச்சிருது. ஓகேங்களா? அப்போ இதில் வந்து நமக்கு n of a minus b இஸ் ஈக்குவல் டு n of a minus b இஸ் ஈக்குவல் டு 2k. அப்போ 2 × 2 4 கிடச்சிருக்குது. n of b minus a ஈக்குவல் டு 4k. 4 × 2 8 கிடச்சிருக்குது. அப்போ n of a என்ன இருக்குது? n of a சொல்லும்போது n of a minus b ப்ளஸ் n of a intersection b. அப்போ ஏக்குள்ள உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த n of a minus b இதையும் n of a intersection b இதையும் ஆட் பண்ணோம்னா இந்த ஏக்கு உள்ளவங்க தெரிஞ்சு போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ இதில் வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, இதில் ஒரு 2. இப்போ 4 + 2 இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ n of a இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ இதோடைய பவர் செட் n of p of a இஸ் ஈக்குவல் டு 2/6 இஸ் ஈக்குவல் டு 64. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 1.6 பார்த்தோம்னாக்க 2 sets have m and k elements. If the total number of subsets of the first set is 112 more than that of the second set, find the values of m and k. ஓகே, இப்போ 2 sets இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டில் ஒரு செட்டில் m எலமெண்ட்ஸும் இன்னொரு செட்டில் k எலமெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த செகண்ட் செட்டை விட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 112 எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க நம்பர் ஆஃப் சப்செட் வந்து பார்த்தீங்கன்னாக்க the total number of subsets of the first set is 112 more than that the set that of the second set காட்டிலும் 112 எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட் செட்டில் அதிகமாக இருக்குன்றாங்க. அப்படின்னா இந்த எம்மோட வேல்யூ கேவோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ 2 செட்டு தானே சொல்லிக்கிறோம். ஒரு செட்டை ஏன்னு வச்சுக்கிறோம், இன்னொரு செட்டை பின்னு வச்சுக்கிறோம். லெட் ஏ அண்ட் பி 2 sets வித் இப்போ ஏக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? n of a இஸ் ஈக்குவல் டு m. அண்ட் பிக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? அது k. அது n of b இஸ் ஈக்குவல் டு k. சின்ஸ் a contains more elements than b we have அப்படின்னு சொல்லும்போது அப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க பிஏ காட்டிலும் ஏ எலமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா அப்போ எம் வந்து கேயோட அதிகமாக இருக்கும். அப்போ எம் இஸ் கிரேட்டர் தென் கே. ஓகேங்களா? இப்போ பை த ப்ராப்ளம் படி பார்த்தோம்னாக்க நமக்கு n of p of a மைனஸ் n of b இஸ் ஈக்குவல் டு 112. அதாவது இந்த ஏயில் இருக்கக்கூடிய சப்செட்டு நம்பர் ஆஃப் சப்செட் வந்து பியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சப்செட்டோட 112 அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ ஏயில் உள்ள சப்செட்டில் இருந்து பியில் உள்ள சப்செட்டை மைனஸ் பண்ணுவோம். n of p of a மைனஸ் n of b of b இஸ் ஈக்குவல் டு 112. இப்போ n of p of a இஸ் ஈக்குவல் டு அப்போ n of p of a அப்போ n of a வந்து எம்னு சொல்லும்போது n of p of a 2/m மைனஸ் n of b வந்து கேன்னு சொன்னோம்னா n of p of b பார்த்தீங்கன்னா 2/k இஸ் ஈக்குவல் டு 112. இப்போ 2 பேருக்கு நம்ம காமனாக வெளியில் எடுப்போம்னு சொன்னோமா, இவங்க 2 பேரில் சின்னவங்க யாருன்னா 2/k. காமனானா சின்ன எலமெண்ட் தான் வெளியில் எடுக்க முடியும், பெருசாக எடுக்க முடியாது. அப்போ 2/k தான் சின்ன எலமெண்ட்டு. அப்போ 2/k எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா அப்போ இந்த 2/mல என்ன பேலன்ஸ் இருக்கும்? 2/m மைனஸ் k பேலன்ஸ் இருக்கும். மைனஸ் இங்கே 2/k போயிடுச்சுன்னா இங்கே 1 இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 112. இப்போ 2/k × 2/m மைனஸ் k மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த 112 என்ன பண்ணுறோம்? இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம சிம்ப்ளை பண்ணுறோம். அப்போ ஃபேக்டரி பண்ணும்போது 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 2ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம்னாக்க 2 2 2 2 4 டைம்ஸ் 2 இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணோம்னா 112 வருது. அப்போ 2/4 இன்ட்டு 7ன்னு சொல்லிடுறான். அப்போது இங்கே 2/k இன்ட்டு 2/m மைனஸ் k மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2/4 இன்ட்டு 7 வந்துட்டோமா? இப்போ பார்த்தோம்னா இதில் ஒரே பாசிபிலிட்டி, இந்த 2/kக்கு பதிலாக 2/4 இருக்கணும். அப்போ இதுதான் பாசிபிலிட்டி அப்படின்னு சொன்னோம்னா அப்போ கேவோட வேல்யூ 4 இருக்கணும். அப்போ கே வந்து 4 இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் 2/m மைனஸ் k மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 7 கொடுத்துருக்குறோம். அடுத்த விஷயம் அப்போ 2/m மைனஸ் k
இது இந்த -1 +1 ஆகிடுது. 7 - 1 8ன்னு வருது. இங்கே 2 power m - k இங்கே 8ன்னு இருக்கா. அப்போ இதையும் 2 powerக்கு மாற்றினா 2 cube வந்துடுது. இப்போ 2 cube ஊற்றுனோம்னாக்கா அப்போ பவர் பேஸ் சேமாக இருந்தால் பவர் சேமாக இருக்கும். அப்போ m - k = 3. அப்போ பார்த்தும்போது கேயோட வேல்யூ நம்ம 4ன்னு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது இந்த 4 அங்கே ரைட் ஆன்சர் கொண்டு போயிட்டோம்னா -4 வந்து +4 ஆகிடும். 4 + 3 7. அப்போ m = 7. therefore the values of m is equal to 7, k is equal to 4. ஓகேங்களா? இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் சிம்பிளான ப்ராப்ளமாக தான் இருக்கும். டெக்ஸ்ட் புக்கை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் அந்த 2-3 ப்ராப்ளத்தையும் செஞ்சுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள். அதுலேயும் இந்த 1.3 1.4 இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ரொம்ப நல்லா டஃப்பாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் 1.3 1.4 நல்லா திரும்ப 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 பாருங்கள், செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸை பார்ப்போம்.